இந்த குறுகிய பாதையில் தான் நாங்கள் செல்ல வேண்டும். நைட்டு எல்லா வழியிலையும் வந்து கொண்டு விட்டதால் இறங்கி கொண்டிருக்கிறோம். ரெக்கார்டிங்க கமெண்ட்ரி, லைவ் கமெண்ட்ரி. ஹலோ, திஸ் இஸ் மைக்கேல். கவலி மைக்கேல். திஸ் இஸ் ராகவ். ஓகே ஓகே போங்கப்பா. இங்க ஒருத்தர் எங்கள் தலை பயந்து கொண்டிருக்கிறார். ஸ்னேக் பாபு. அவர் சிறப்பு பேர் ஸ்னேக் பாபு. சைமன் பாபு. ஸ்னேக் பாபு உட்கார்ந்து தவழ்ந்து கொண்டே செல்ல வேண்டும். இவ்வாறுதான் நாங்கள் இரவிலே ஏறி வந்தோம். இரவில் ஏறி வந்ததால் எங்களுக்கு வெளிச்சம் தெரியவில்லை. போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தினால் எங்களால் ஆனந்த் அவர்கள் மைக்கேல் பின்னாடியாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள். அதை நேற்று இரவிலிருந்து நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சுமார் கடல் மட்டத்தில் இருந்து கடவுள் சுமார் கடல் மட்டத்தில் இருந்து இந்த பர்வதமலையானது 4500 அடிகள் மேலே உள்ளதாக சொல்லப்படுகிறது. 4560 அடிகள் மேலே உள்ளதாக சொல்லப்படுகிறது. 2010க்கு முன்னர் வரைக்கும் இங்கு சித்தர்கள் வாழ்ந்து கொண்டதாக சரித்திரம் கூறப்படுகிறது. முற்றிலும் கடற்பாறை பாறை என்று சொல்வார்கள். இது முற்றிலும் கடற்பாறை பாறையினால் கடற்பாறையை நோண்டி நோண்டி செய்யப்பட்டது. இது பிள்ளையார். முழுவதும் இவ்வாறே இரவு ஏறி வந்தோம். இரவு ஒரு சொட்டு கூட தூங்காமல். ஏன்னா ஆனந்த் டயர்டே இல்ல பாத்தியா? கைத்தட்டே சைமன் பாபு. இவ்வாறுதான் இறங்கி உட்கார்ந்து கொண்டேதான் இறங்கி நடந்து வர வேண்டும். ஏறுவதற்கும் ஒரே வழி, இறங்குவதற்கும் அதே வழி. இவர்கள் யாவரும் இந்த மஞ்சள் பையிலே மணல் மேலே கட்டுமான பணி நடந்து கொண்டிருப்பதால் மேலே அவர்களால் முடிந்த அளவுக்கு மண்களும் கல்களும் கொண்டு வருகிறார்கள். காற்று மிகவும் டீப்பாக உள்ளது. வருவதற்கும் ஒரே வழி, இறங்குவதற்கும் அதே வழி. ஆனந்த் இதுதான் உட்கார்ந்து போட்டோ எடுத்ததா? தலைமர்சான மைக்கேல். ஆனந்த் நம்மள எடுமே. ஆனந்த் மைக்கேலே, இதுதான் டீப்பான பாறைகள். யாவும் செதுக்கப்பட்டவை.
இருக்கிறேன் அடக்கடல ஓகே ஓகே போதும் போதும் போகும். அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் கைபேசியில். ஈஜி கிளம்பி கொண்டிருக்கிறது. இங்கே எத்தனை மணிக்கு ஏற புரிய இதுதான் கடப்பாறை. ஆமா ஆமா இதுதான் கடப்பாறை என்ற கடப்பாறைகள் முழுவதும் ரயில்வே டிராக்கினால் செய்யப்பட்ட ஒரு பார்வை. எவ்வாறு ரயில்வே டிராக்குகள் அமைக்கப்பட்டுள்ளதோ அதன் அடிப்படையிலே முழு பார்வையும் அடைக்கப்பட்டுள்ளது. கிரகணம் தப்பினால் மரணம் என்று சொல்வார்கள். வெள்ளம் தான். அந்த போன டைம் ஆகும். அதான் நீ நான் குச்சி குச்சி விளாடலாமா? அந்த வேட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் உன் ஆளு கூட தான் குதிப்பேன். வந்தா பாத்துக்கோ. மரணத்துக்கு ஒரு அடை. இவ்விடத்தில் இருந்து ஓம் நமசிவாயா என்றால் எதிர் ஒலிக்கும். ட்ரை பண்றேன் சார். புஷ்பே ரயில்வே ட்ராக் ரயில்வே தண்டவாளத்தில் அமைந்துள்ளதை போல் தடுப்பூசர்களை புடிங்க.